ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் ஏ கிராமர். அதாவது நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து பழைய சிலபஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது பழைய பேட்டர்ன், சிலபஸ் கிடையாது, பேட்டர்ன் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸில் மேபி சேஞ்சஸ் இருக்கவும் நம்ம வந்து கிராமர் பார்ட் மட்டும் முடிச்சு வைப்போம். மற்றபடி பார்ட் பி, பார்ட் சி வந்து சிலபஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ அதுக்காக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து நம்ம ஆரம்பித்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பார்ட் ஏல ஃபஸ்ட்டு இருக்க கண்டென்ட். மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் காலம் ஏ வித் தேர் மீனிங்ஸ் இன் காலம் பி. அதான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழில் எழுதி நம்ம வந்துட்டு, அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க வேர்ட்ஸ்க்கெல்லாம் தமிழில் எழுதி நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் திஸ் கிராமர் பார்ட் நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். பட் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அப்புறம் நியூ புக்கு, அப்புறம் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னால் என்னெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறதா வந்து நம்ம இப்போ வந்து சொல்லிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 300+ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு 200 பக்கம் எடுத்திருக்கேன். ஸோ இன்னுமே நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம எந்த ஒரு சான்சஸ்க்காகவும் இந்த வருஷம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. வை? பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க சிலபஸை மாற்றலாம். குரூப் 2க்கு மாற்றுற மாதிரி குரூப் 4க்கு வந்து மாற்றலாம் பேட்டர்னை. ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு 43 பார்த்துருப்போம். இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஹிட் ஆன் அப்படின்னா கெட் ஐடியா. அதாவது என்னென்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம், புதுசாக எதையோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஹிட் ஆன். நம்ம இப்படி கூட ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது ஒன்று இருக்குன்னா நம்ம போய் அதை வேணும்னே அதில் ஏதாவது ஒன்று இடிச்சு பார்ப்போம். இடிச்சு பார்த்துட்டு அது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம நின்று பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஹிட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு அது புதுசாக அதுலேருந்து கண்டுபிடிப்போமா அப்படின்னு பார்க்குறதா. ஸோ டிஸ்கவர் சம்திங். ரோல் பை அப்படின்னா பாஸ். அதாவது இது பெரும்பாலும் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீல்ஸ் வந்து ரோல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நம்மளோட வண்டியிலையோ கார்லையோ சைக்கிள்ஸ்லையோ, அதை தான் டு மூவ் பாஸ்ட், ரோலிங் ஆன் வீல்ஸ். முக்கால்வாசி இந்த வீல்ஸை பேஸ் பண்ணி தான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ரோல் பை அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் வந்து நியூ புக் வரும்போது அதையும் நான் சொல்கிறேன். அ கிரேட் டீல், அலாட். ஸோ அலாட் அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு கிலோ பருப்பு வாங்க போகிறோம் அப்படின்னா, அவன் வந்து நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம், நல்ல டீல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 4 கிலோ பருப்பாக வாங்கிட்டு வருவோம். அதான் எ கிரேட் டீல், அலாட். ஓகே, சும்மா இருக்கவங்களும் சொரிஞ்சு விட்றதான் கிரேட் டீல். நல்ல டீல் கொடுத்தாங்கன்னா நம்ம போய் நம்ம காசை செலவு பண்ணி நிறைய வாங்கிட்டு வருவோம். டு கம் அக்ராஸ், டு மீட். அதாவது இப்போ தான் ஜஸ்ட் ஐ கேம் அக்ராஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் நான் உங்களை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதா டு மீட். ஓகே. டு கெட் இட் டன் அப்படின்னா டு see it completed. மேக் ஷூர் டு கெட் இட் டன் அப்படின்னா இதை முடிச்சிட பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? முடிக்கிறது. கெட் இட் டன். டன்னுனா முடிச்சிடணும் அப்படின்னு தான் அர்த்தம். டு ஸ்டாண்ட் அப் டு ஃபைட் ஃபார் சம்திங். அதான் வந்து இதுக்கான மீனிங். சில நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்து எதாவது பேசிகிட்டு இருப்போம், சண்டைன்னு வந்து எந்திரிச்சு நின்றுவோம். ஆக்சுவலாக லிட்ரலாக அந்த மீனிங் கிடையாது. டு ஸ்டாண்ட் அப் டு அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க, சண்டை போடுங்க அப்படிங்கிறது தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். டு ஸ்டாண்ட் அப் டு ஃபைட் ஃபார் சம்திங். ஓகேவா? சண்டை வந்துச்சு அப்படின்னா எழுந்து நின்று வாடா நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறோம்லே, அதான் டு ஸ்டாண்ட் அப் டு ஃபைட் ஃபார் சம்திங். புட் அப் வித் டாலரன்ஸ். புட் அப் வித் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து முக்கால்வாசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெல்ப் மாதிரி சொல்லலாம். டாலரன்ஸ்னால் சகிச்சுக்கிறது. இப்போ வந்துட்டு நான் இன்றைக்கி நைட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, என்னோடய பேபியோ இல்லை என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கவங்களை கொண்டு போய் இன்னொருத்தவங்க வீட்டில் விட்டேன்னா அவங்க வீட்டில் வந்து வி கேன் புட் அப் ஹர் வித் அட் தேர் ஹோம் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து வி கேன் புட் அப் சம் நேம் ஜான் வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்க வீட்டில் கொண்டு போய் நம்ம விடுறது, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, டாலரேட் பண்ணி ஓகே ஒரு கெஸ்ட்டு ஒரு டேக்கு வந்திருக்காங்கன்னு டாலரேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். கட் டவுன் அப்படின்னா ரெடியூஸ்ட். காஸ்ட் கட் டவுன் சொல்கிறோம் இல்லையா, அதான். ஓகே, அடுத்து வந்து ரிஃப்ளெக்ட் அப்படின்னா மீடியேட் அப்படின்னா மத்தியஸ்தனம் அப்படின்னு சொல்லுது. ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கிட்டே இவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் அப்பான், இதோட விளைவுகள் சந்திக்கிறது, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து செட்டில் இன், ஆக்குப்பை. செட்டில் இன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நான் அதில் வந்து எதையோ ஒன்று வந்து ஒரு தண்ணிக்குள்ளேயே போய் நான் ஏதோ ஒரு இதை வந்து போடுறேன் அப்படின்னா அது அடியில் போய் செட்டில் இன் ஆகி அந்த இடத்துக்கிட்ட போய் ஆக்குப்பை பண்ணோம். கரெக்டாக? சில இதில் அதுதான் வந்து செட்டில் இன் அப்படின்னா ஆக்குப்பை. அந்த ஸ்பேஸை போய் அது பிடிச்சிக்கும். தண்ணியில் அந்த அடியில் இருக்க அந்த
குவளையோட ஸ்பேஸ் அப்போ இது பிடிக்குது இல்லையா, அதுதான். த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் சீக்ரெட் இஸ் அவுட். கேட்டு வெளியில் வந்துருச்சு பைக்குள்ளே அப்படின்னா சீக்ரெட் இஸ் அவுட். கேட்டே வந்து அப்படியே மியாமியான்னு சீக்ரெட்டாக போகும். கேட்டுன்னு பார்த்தா சீக்ரெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா an event that happens rarely அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து போல்ட் இந்த ப்ளூன்னு எது ஒன்று பார்த்துருப்போம். அதாவது அது வந்து என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸு. போல்டு போய் எங்கேயாவது ப்ளூ கலரில் வந்து திடீர்னு மாறுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு சொல்லியிருப்போம். இது வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா அதாவது என்னைக்காவது ஒரு நாள் டெய்லியுமே மூன் வந்து ஒயிட் கலரில் தான் வரும். என்னைக்காவது ஒரு நாள் மூன் வந்து ப்ளூ கலரில் வந்துச்சு அப்படின்னா அது ரேர் ஈவெண்ட் தான். கரெக்டாக அதான் an event that happens rarely. ran out of to use completely. நிறைய பேர் நம்ம சொல்லி பார்த்துருப்போம் ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது எனக்கு வந்து டைம் முடிஞ்சிட்டே இருக்குது, நான் கம்ப்ளீட்டாக என்னோட டைமை யூஸ் பண்ணிட்டேன், ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. இல்லை ரன்னிங் அவுட் ஆஃப் சுகர் அப்படின்னா என்கிட்ட சுகர் இல்லை, முடிய போகுது, முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூஸ் கம்ப்ளீட்லி. ஓகே, அடுத்து வந்து ஆன் த பால். ஆன் த பால் அப்படின்னா when someone understands the situation well. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஹாக்கி டீமே அங்கே விளையாண்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி 2 minutes கடைசி 3 minutes அப்படின்னா த ஹாக்கி டீம் இஸ் ஆன் த பால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இந்த 2 நிமிஷத்தை வந்து நம்ம தோற்றுருவோமா ஜெயிச்சிருவோமாங்கிறது நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அந்த சுச்சுவேஷனை அவங்க ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதான். இது எதில் வேணாலும் சொல்லலாம். இப்போ எனக்குமே வந்து இப்போ அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியும். இந்த நிமிஷம் ஐம் ஆன் த பால் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் வந்து நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், இதுதான் இங்கே நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி அப்படிங்கிறதான். ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா ஹாவ் அ லைக்கிங் ஃபார் ஆர் லவ் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங். அதான் வந்து ஃபாண்ட் ஆஃப். அதாவது ஐம் ஜஸ்ட் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்வீட்ஸ்னால் அப்படியே கொள்ள பிரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபாண்ட் ஆஃப். அடுத்து ஹைட் அவே. டு கீப் ஒன் செல்ஃப் சம் ஒன் சம்திங் அவுட் ஆஃப் சைட். நம்மளோட கண் பார்வையிலேருந்து மறைச்சி வைக்கிறதா. ஹைடுனா மறைக்கிறது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. லாக்அப் அப்படின்னா லாக்அப் சம்திங் இன் அ கண்டெய்னர் ஆர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகேவா. ஸோ லாக்அப் அப்படின்னா லாக்அப் நம்ம ஏதோ ஒன்றில் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே போய் எதையாவது ஒன்று போட்டு லாக் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஃப்டட் அப்படின்னா அதிலே மீனிங் வருது. லாஃப்னா லிட்டரல் நம்ம பார்த்து சிரிக்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்துக்கு, அதுதான். ஏதோ ஒரு விஷயத்துக்கு சிரிக்கிறோம் அப்படின்னா அதுதான். லுக்கட். டு ஃபோக்கஸ் ஒன்ஸ் கிளான்ஸ் ஆர் கேஸ் ஆன் சம்திங் ஆர் சம் ஒன் அப்படின்னா இப்போ நான் ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவங்க என்னை லிசன் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் லுக் அட் மீ அப்படின்னா என்ன பாரு, என்ன கிளான்ஸ், என்ன பாரு அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா. ஓகே, அடுத்து பிரிங் அப் ஆர் ஆஃப்டர் அப். இது நான் ஆல்ரெடி நேற்றே நம்ம பார்த்துட்டோம், ரிப்பீட் ஆகிருக்கு. இது ஒன்று, இதுவும் இன்னொன்று ரிப்பீட் ஆகும். பிரிங் அப்னா ஒன்றும் இல்லை, ப்ராட் அப். அதாவது எஜுகேட் பண்ணுறது ஒரு சில்ட்ரனுக்கு நேற்று பார்த்துருப்போம். பிரிங் சம் ஒன் ஆர் சம்திங் டு ஹையர் பாயிண்ட் இன் ஸ்பேஸ். அதாவது ஒரு சாதாரணமாக இருக்க ஒருத்தவங்க வந்து ப்ராட் அப், நான் என்னோட பார்ன் அண்ட் ப்ராட் அப்லாம் அங்கே அப்படின்னு சொல்கிறதோ, பிரிங் அப் நான் தான் அந்த குழந்தைய வந்து ப்ராட் அப் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது தான். ஓகேவா. அது ஒரு ஆட்கள்னு இல்லை, ஒரு திங்ஸாக கூட இருக்கலாம். கேவ் அப் டு அபேண்டன் சம் டாஸ்க் ஆர் கோல். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வரேம்மா டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். ஸோ இது விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். வென் த்ரூ ஆர் கோ த்ரூ அப்படின்னா டு ஃபிசிக்கலி ட்ராவல் த்ரூ சம்திங். ஓகேவா. வென்ட் த்ரூ அப்படின்னா இப்போ தான் நாங்கள் போயிட்டு வந்தேன். வென் த்ரூ, ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ ஓவர் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த வழியாக தான் நான் வந்தேன். ஃபிசிக்கலாக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஃபிசிக்கலாக சொல்கிறது. ஃபினிஷ் ஆஃப். எக்ஸ்கியூஸ் மீ மிருத்திகா, கொஞ்சம் தள்ளி நின்றுடக்கண்ணா. ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னா டு கில் சம் ஒன் ஆர் சம்திங் தட் இஸ் wounded and near death. அதாவது நம்ம படத்துலலாம் பார்ப்போம் ஃபினிஷ் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டமாக, அதாவது ஒரு எதையோ ஒன்று போய் நம்ம வேட்டையாடிடுறோம், இல்லை எதையோ ஒன்று கொண்டுறோம், அது உயிருக்கு போராடுது அப்படின்னா அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து அதை கொன்று அப்படின்னு சொல்கிறது தான் ஃபினிஷ் இட் ஆஃப். ஃபிகர் அவுட் அப்படின்னா டு கம் டு அண்டர்ஸ்டாண்ட் someone or something. ஓகே, அதாவது யூ ஜஸ்ட் ஃபிகர் இட் ஆஃப், யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃபிகர் இட் அவுட் அப்படின்னு சொன்னோன்னா நீயே கண்டுபிடிங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, நீயே ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. டு கம் டு அண்டர்ஸ்டாண்ட் someone or something. கோ அவே டு லீவ் ஃப்ரம் த பிளேஸ், யூ ஜஸ்ட் கோ அவே ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து போயிடுங்க அப்படிங்கிறது. ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ், பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன்ஸ் செல்ஃப். ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன் ஒரு க்ளூக்காக. இப்போ ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதில் ஒரு கொஷின் கேட்கப்படுது, ஏதோ ஒரு பெரிய ஆடிட்டோரியம் வந்து ஏதோ நடக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரே ஒருத்தவங்களோட வாய்ஸ் மட்டும் கேட்குதுன்னா எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவங்க ஒருத்தவங்க மட்டும் சொல்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் மட்டும் கேட்குது அப்படின்னா
அந்த பர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் கண்டிப்பாக இருப்பார். ஓகேவா? அதான் ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். நம்ம ஒருத்தவங்களோட வாய்ஸை ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அதான் ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ், பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப். அடுத்து ஓவர் த மூன், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டோம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓவர் த மூன், 3க்கு மேலே. ஓகேவா? எல்லோரும் 3 வரைக்கும் தான் போயிருக்காங்க. 3க்கு மேலே அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக இருந்தால் தான் 3க்கு மேலே கூட நம்மளால் போக முடியும். ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ப் அஸ் அ டேக் அப்படின்னா மென்டலி அஜைல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். அவங்கள தான் வந்து ஷார்ப், வெரி ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வெரி ஷார்ப் அஸ் அ டேக் அப்படின்னா இன்டெலிஜென்ட், மென்டலி அஜைல் அப்படின்னு அர்த்தம். லெண்ட் அண்ட் ஏர் அப்படின்னா லிசன். கேன் யூ ப்ளீஸ் லெண்ட் அண்ட் ஏர் அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்குறது தான். கம் அக்ராஸ், டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ். அதான் கம் அக்ராஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்னா நார்மலாக நம்ம ப்ளீஸ் டூ சம் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்கிறது தான். எக்ஸசைஸ், பிரிங் இட் ஆன் அப்படின்னா டு அக்செப்ட் அ சேலஞ்ச் வித் கான்ஃபிடென்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூனிக்கான வேர்ட். நல்லா பாருங்கள். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நியூ புக்கு, 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. நான் அதை சொல்லவே மறந்துட்டேன் நடுப்புறம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டோட நியூ புக்கு. ஓகேவா? பிரிங் இட் ஆன் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு அக்செப்ட் அ சேலஞ்ச் வித் கான்ஃபிடென்ஸ். அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன். ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. உன்னை விட நான் வந்து நல்லா குக் பண்ணுவேன், அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாரையோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கோவம் வந்து நான் என்ன சொல்வேன், கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் பிரிங் இட் ஆன், வி ஜஸ்ட் செக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் பிரிங் இட் ஆன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சேலஞ்சை இவங்க எனக்கு வந்து இது பண்ணுறாங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரிங் இட் ஆன். கெட் அலாங், டு ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். ஓகேவா? கெட் அலாங்னா ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது தான். ஹேங் ஆன் அப்படின்னா டு கீப் சம்திங். அதாவது ஹேங் ஆன், யூ ஜஸ்ட் ஹேங் ஆன் அப்படின்னா நம்ம பார்ப்போம், கண்டினியூஸாக பேசுவோம் அப்படிங்கிறது தான். ஷட் டவுன் அப்படின்னா க்ளோஸ். புட் ஆன், இதுவும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வியர். பில்டப் அப்படின்னா டு இன்க்ரீஸ் சம்திங் கிராஜுவலி. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃபன்னியாக, ரொம்ப பில்டப் பண்ணாத அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தங்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறதும், கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து. ஓகேவா? இது நிறைய இருக்குது. பில்டப் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அவங்க பில்டப் பண்ணாங்கப்பா அவங்களோட லைஃப்பை அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அதான். அடுத்து வந்து பர்ன் ஆஃப், டு டிஸ்பர்ஸ் ஆர் எவாப்ரேட் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹீட்டிங். பர்ன் ஆஃப் அப்படின்னா அதான். இப்போ ஹீட் பண்ணி ஒரு விஷயம் வந்து எவாப்ரேட் ஆகுது இல்லை டிஸ்பர்ஸ் ஆகுது அந்த மாதிரி, அதான் வந்து பர்ன் ஆஃப் அப்படின்றது. ஓகேவா? என்னோட வெயிட்டை வந்து நான் பர்ன் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது என் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டப் ஆகும். அதில் எவாப்ரேட் அந்த மாதிரி ஒரு அர்த்தம். தேவையில்லாததை எரிக்கிறது தான். ஓகே, லிட்டரலாக வந்து ஹீட்டிங்னு சொல்ல முடியாது. தேவையில்லாத பொருளை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்க ஸ்டஃப்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கீப் வாட்சிங். உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி லேர்னிங். ஆல் த வெரி பெஸ்ட்.